வெங்காயம், அதை நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, அடுத்தது ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி 2-3 நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன வடை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையில் நிறைய சத்து இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வணக்கி எப்பயுமே எல்லா குழம்புக்கும் அரைச்சிப்பேன். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இந்த அளவுக்கு கண்ணாடி பழம் வந்ததும் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பும் உளுந்தும் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக சீரகம், மிளகாய் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு வறுத்துக்கணும். எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இதெல்லாம் ஒன்று போல் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக அரிசி சேர்த்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு மலர்ந்து வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் பூத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு அது கூட வெந்தயத்தூள் வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்து அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச புளி தண்ணி. நான் எப்பவும் கல்லுப்பு, அதுவும் கை மதிப்பாக தான் போடுவேன். கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக வத்தலை பொரித்து இதில் போட்டுக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து இறக்கிட்டால் நம்மளோட வத்தக்குழம்பு தயாராகிடும். இந்த வத்தக்குழம்பு வந்து நானாக பல வீடியோலாம் பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கிட்டது தான். இதில் நான் ஏதாவது விடுபட்டிருந்துச்சு, ஏதாவது பண்ணாமல் விட்டுருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். அடுத்த முறை இன்னொரு ரெசிபியோடு உங்களோட சந்திக்கிறேன். அதுலேருந்து நான் வர வரைக்கும் என் வாயில் ரொம்ப ரோலிங் ஆகுது. இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. ஓகே, see you in my next video. Tata, bye bye.